குட்டீஸ் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. Thank you, ma. அந்தாங்க அம்மா ஸ்பானிஷ் ஆம்லெட் செஞ்சுட்டு வந்திருக்கேன். என்னம்மா பேரே டிஃபரெண்டா இருக்கு? டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க ஓகே. எப்படி இருக்கு. சூப்பர். ஸ்பானிஷ் ஆம்லெட் 2 உருளைக்கிழங்கும் 3 முட்டை இருந்தால் போதும், டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சிடலாம். 3 முட்டையை உடைச்சு ஊற்றி கொஞ்சமாக பெப்பர், சால்ட், பால் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மல்லித்தலை தூவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 உருளைக்கிழங்கையும் தோல் சீவி துருவி எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு துருவின உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு, ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையில் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாங்க. பேன் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிறப்போ பட்டர் அல்லது எண்ணெய் விட்டு ஸோ இந்த கலக்கி அப்படியே பேனுக்கு மாற்றி ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. 2 பக்கமும் அதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் நல்லா ஃப்ளஃபியான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி.